லட்சுமி, நான் தண்ணி அடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? ஏன் அப்படி கேக்குறீங்க? எவ்வளவு நாள் சிந்து சொல்ல. நம்ம சிந்து போனதுக்கு அப்புறம் நீங்க குடிக்கல. 4 வருஷம் இருக்குமா? இன்னைக்கு நான் தண்ணி அடிக்க போகிறேன். ஏன்? பின்ன என்னம்மா, காலையில எந்திரிக்கிறேன், குளிக்கிறேன், டிஃபன் சாப்பிடுறேன், ஒர்க் சைட்டுக்கு போயிடுறேன், திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறேன். மிஷின் மாதிரி இருக்கு. இது ஒரு வாழ்க்கையாமா? இப்ப என்ன செய்ய சொல்றீங்க வினோ? இந்த பட்டு புடவை கட்டிக்கிற, நகையெல்லாம் போட்டுக்கிற, தலை நிறைய பூ வச்சுட்டு நீ என்னோட வர்ற. எங்க? வேறங்க, அந்த ஆரோக்கியமான அனாதை இல்லத்துக்கு தான். எதுக்கு? இதுக்கு தான். முடியாது, என்னால முடியாது. நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க. நம்ம குழந்தைய உங்களால வேணா மறக்க முடியும், என்னால இங்க இருந்து தூக்கி எறிய முடியல. வேறொரு குழந்தைய என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. என்ன லட்சுமி இதெல்லாம்? குழந்தை எடுத்து வளர்த்திருக்காம உன்னை நாங்க வர சொன்ன? சும்மா அப்படியே போயிட்டு வருவோமே, ஜஸ்ட் ஃபார் சேஞ்சுன்னு வச்சுக்க. பாரு, அங்க இருக்கிற ஃபாதர் எவ்வளவு நல்லவர்னு தெரியுமா? இந்த செயினையும் கூட கொடுத்தாரு. என்ன சொன்னார் தெரியுமா? இது அனாதை இல்லத்தில் இருக்க வேண்டியது இல்ல, உன் மனைவியோட கழுத்துல தான் இருக்கணும்னு சொன்னார். ஏன் திருப்பி வாங்குனீங்க? என்ன, அந்த ஃபாதர் என்ன எப்படி எல்லாம் திட்டுறாருன்னு உனக்கு தெரியாது. உன் வாழ்க்கை கட்டத்துக்கு நான் தான் காரணமாமா. லட்சுமி ப்ளீஸ், நீ கண்டிப்பா வரணும். சரி வரேன். நிஜமா? அப்ப இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு, புது புடவை கட்டிக்கிட்டு, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நல்லா ஜம்முன்னு வரணும். நானும் போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். லட்சுமி, எக்கச்சக்கமா இருக்கிய. கல்யாணத்தப்ப கூட நீ இவ்வளவு எடுப்பா இல்ல. போலாமா? வா வா வா. ஃபாதர். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. லட்சுமி என் வைஃப். பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுதே, சொல்லணுமா? வாங்க உட்காருங்க. வினோது சொன்னதுக்கு அப்புறம் தான் விவரம் பூராவும் புரிஞ்சுக்கிட்டேன். கடவுளுக்கு யார் மேல ரொம்ப பிரியமோ அவங்கள சீக்கிரம் கூப்பிட்டுக்குவாருன்னு சொல்லுவாங்க. உட்காருங்க. என் விஷயத்துல கடவுளுக்கு இஷ்டம் இல்லை, அதனாலதான் நான் கிடந்து கஷ்டப்படுறேன். சொல்றது சரிதானே? தெய்வம் ஒண்ணை எடுத்தா இன்னொன்னு கொடுக்கும்னு நீங்க நம்பணும். நான் அந்த குழந்தையை கூப்பிடுறேன். என்னங்க ஃபாதர்? நம்ம டீனுவை கூட்டிட்டு வா. டீனுவை கூட்டிட்டு வாங்குறேன். சரிங்க ஃபாதர். டீனு கண்ணு, வாங்க 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 வாங்க. வாங்க. எதுக்காக
கூப்பிட்டீங்க? உன்னை பாக்குறதுக்காகத்தான். வாங்க. வந்துட்டேன். எதுக்கா கூப்பிட்டீங்க? அதான் சொன்னேனே, உன்னை பாக்குறதுக்காகத்தான். ஐயையே, இங்கு தோ பாருங்க. ஐயோ, மூடாம அப்படியே வச்சுட்டேன். கொண்டாங்க. இப்படி மூடி வைக்கணும், அப்பதான் இங்கு கொட்டாது. டீனு, இவங்க உனக்கு தெரியுமா? கூப்பிடுறாங்க. ஓமா. என்ன? உனக்கு என்ன தெரியுமா? ஐயோ, நீ என் கூட வர்றியா? உனக்கு இஷ்டம்னா நீ போகலாம். எங்கே? எங்க வீட்டுக்கு தான். அங்க என்னமே இருக்கு? உனக்கு என்னென்ன வேணும்? அட, வெக்கப்படாம சொல்லுமா. பெலூன் இருக்கா? சோப்பு பெலூன். சிகப்பு பலூனா? சரி, சிகப்பு பலூன். அப்புறம் பட்டர்ஃப்ளையோட படம். ஐயோ, அது நிறைய இருக்கே. அப்புறம் என்ன வேணும்? அப்புறம் அப்புறம் சின்ன சட்டி பானை இருக்கா? சட்டி பானையா? அது எதுக்கு? சட்டி பானையில இருக்கு. பொம்மை குட்டி அம்மாவுக்கு சோறு பொங்கறதுக்கு. பொம்மை குட்டி அம்மாவுக்கா? அது யாரது? யார் ஃபாதர் பொம்மை குட்டி அம்மாங்கிறது? அவளே சொல்லுவா. சோறு பொங்கி வச்சு கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு 3 தடவை கூப்பிடணும், அப்பதான் பொம்மை குட்டி அம்மா வரும். சரி, யார் அந்த பொம்மை குட்டி அம்மா? நான் தான். இது யாருன்னு தெரியுமா? யாருன்னு கேளு. நீங்க யாரு? இருக்காங்க. நான் அவங்க கூட வரட்டுமான்னு கேளு. நான் உங்க கூட வரட்டுமா? வாங்க போலாம். லட்சுமி, போலாங்கிற. லட்சுமி, லட்சுமி, போலாங்கிறல்ல. I'm sorry. எதுக்கா இப்படி ஆடுற? நீ நடந்துக்கிட்ட முறை உனக்கா நல்லா இருக்கா? ஆமா, நீ படிச்சவ தானே, எதுக்கா இப்படி சீப்பா பிஹேவ் பண்ற? நீ எல்லாம் பொம்பளையா? உன்னை இந்த அளவுக்கு எடுத்தது நான் தான். அந்த பிஞ்சு மனசு எவ்வளவு வேதனை போட்டிருக்கும். நம்ம குழந்தைகிட்ட யாராவது இப்படி நடந்துக்கிட்டா நீ பொறுத்துக்கிறியா? அந்த குழந்தை எடுத்து வளர்க்கணும்னு நான் சொன்னா உனக்கு பிடிக்கிற சும்மா இருக்க வேண்டியதானே? தாய் தந்தை இல்லாத அனாதை குழந்தை அது, அதுக்கிட்ட போய் ஈவரக்கம் எல்லாம் நடந்துக்கிட்டியே. அந்த ஃபாதர் நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தார், எல்லாத்தையும் ஒரு நொடியில கெடுத்துட்டிய. ஏன் லட்சுமி இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்? உனக்கே தப்புன்னு தோணல? என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்ககிட்ட கோவமா ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பேன், இல்ல உன் மனசு நோவும்படியா நடந்திருப்பேன். என்ன ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்படி தவிக்க விட்டு வேடிக்கை பார்த்து உனக்கே நியாயம் தோணுதா? எவ்வளவுதான் பொறுமைசாலியா இருந்தாலும் இப்ப நீ நடந்துக்கிற முறை இருக்க எவனுமே சலிச்சுக்க மாட்டான். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ கொஞ்சம் கூட சட்டமான ஓ வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாய தரது பேச உன் கௌரவம் என்ன குறைஞ்சா போயிடும். உனக்கு என்ன திமிரா இல்ல தாங்க அகங்காரமா? குழந்தை செத்தல இருந்து 4 வருஷமா உனக்கு நிம்மதி இல்லாம என்னையும் நிம்மதியா இருக்க விடாம என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கிய. நீங்க உன் தையல் மிஷினும் ஏன் இப்படி வெறித்தனமா நடந்துக்கிறீங்க? ஏன் வினோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு நான் அவங்க கூட வரேன்னு சொன்னேன். நீங்க தானே என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனீங்க.
சும்மா பார்த்துட்டு வரலாம்னு சொன்னீங்க. அங்க போய் அந்த குழந்தைய கொண்டு வந்து என் கண்ணு முன்னால நிக்க வச்சு அந்த ஃபாதரும் நீங்களும் சேர்ந்து எவ்வளவு கேவலமான ஒரு நாடகத்தை நடத்துனீங்க. கடைசியா சொல்றேன், இந்த ஜென்மத்துல என் குழந்தைய என்னால மறக்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு குழந்தை தான் வேணும்னா, மனைவி கிட்ட கிடைக்கிற சுகம் தான் உங்களுக்கு முக்கியம்னா, தயவு செஞ்சு என்ன விவாகரத்து பண்ணிட்டு தாராளமா வேறொருத்தி கல்யாணம் பண்ணி. உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பில் ஓராண்டிற்கு சப்ஸ்கிரைப் செய்தால் நடிக்க வாய்ப்பு என்று சொல்லியிருந்தோம். அதன்படி அதற்குண்டான ஆடிஷன் நடைபெற்று நிகழ்ச்சி தொகுப்பாக உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பில் நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியை கண்டு மகிழுங்கள். ராஜோடு கொண்டாடு கொண்டாட்டம் ராஜோடு